ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டீ டைமுக்கு ஏற்ற குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹெல்த்தியான கப் கேக் எப்படி செய்யறத பார்க்கலாம் வாங்க. கப் கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் கோதுமை மா, 100 கிராம் சத்து மா, 50 கிராம் கோகோ பவுடர், 250 கிராம் அன்சால்டட் பட்டர், 250 கிராம் ப்ரௌன் சுகர், 4 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 10 கிராம் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரைசின் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு அதில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கிற 250 கிராம் அன்சால்டட் பட்டரையும் 250 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். அதை நான் அன்றைக்கி மிக்சியில் அடித்து பவுடராக எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பட்டரையும் சுகரையும் நல்லா சேர்கிற மாதிரி பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 4 முட்டையை 1 by 1 சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நாம் கொஞ்சம் பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு முட்டையை சேர்த்து ஒரு 2 minutes பீட் பண்ணிவிட்டு திரும்ப மற்ற முட்டையை சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நாலு முட்டையை நான் இப்போ இதில் சேர்த்துட்டேன். இதை இப்போ ஒன்றோடு சேர்கிற மாதிரி இதை நல்லா நான் ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ நான் நல்லா இதை பீட் பண்ணிட்டேன். இதை ஒரு அரித்தட்டு எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 100 கிராம் கோதுமை மா, 100 கிராம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர், 50 கிராம் கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து அரித்து இந்த மிக்சரில் நான் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் அரித்து இந்த மிக்சரோடு நான் சேர்க்க போகிறேன். இதுக்கப்புறம் நாம் இதை பீட் பண்ணக்கூடாது. நாம் இப்போ இந்த மிக்சரை மெதுவாக ஒரு ஸ்பூனை வச்சு ஒரே பக்கமாக எல்லாத்தையும் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இதில் எடுத்து வச்சுக்கிற 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்து திரும்பவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் வேணுமுன்னா வேறு ஃப்ளேவர் கூட சேர்க்கலாம். இப்போ ஓவன் ட்ரை எடுத்துகிட்டு அதில் கப் கேக்கோட பேப்பரை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கேக் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைசின் அண்ட் கேஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டு இதை நம்ம ஓவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓவன் நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கப் கேக்கை 200 டிகிரியில் 20 minutes 18 to 20 minutes நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் பண்ணும்போது ஓவனை மேலேயும் கீழேயும் ஹீட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு 200 டிகிரிஸில் 18 to 20 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறோம். குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஆரோக்கியமான கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ரொம்பவும் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு வேணுமுன்னா இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. உனக்கு கேக் பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.